இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸை சரி பண்றதுக்கு ஏதாவது சித்த மருத்துவத்துல ஏதாவது விஷயங்கள் இருக்கா? இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது மகளிர் மருத்துவம் அப்படின்னு ஒரு தனியா நிறைய விஷயங்களை சித்தர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பெண்ணுன்னா இந்த வயதிற்கு என்ன உணவு சாப்பிடணும், இந்த மாதிரி பிரச்சனைக்கு எந்த மூலிகை நம்ம சாப்பிட்டா நல்ல ரிசல்ட் இருக்கும், ரொம்ப சிம்பிளாவே சொல்லியிருப்பாங்க. இதுல பேசிக்கா காயக்கற்ப முறைகளும் சித்தர்கள் நமக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய காரணங்கள் இருக்கு. இந்த காரணங்களால நமக்கு ரூட் காஸ் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஃபர்ஸ்ட்னு சொல்லலாம். தைராய்டு பிரச்சனைன்னும் போது நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் நிறைய பெண்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நீங்களே சொன்ன மாதிரி பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு. ஸோ ஒரு சிலருக்கு அனிமியா, ரத்த சோகை இருக்குங்க. அந்த ரத்த சோகை இருக்குன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, பாடியில வந்து அண்டர் வெயிட்ல இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது இது எல்லாமே நம்ம டயட்லேயே சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம ஃபுட்டோ இல்லை சில காயக்கற்ப மருந்துகளோ எடுக்கும்போது இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து நமக்கு சரியாகுது.